ஃபர்ஸ்ட் முஹாவரே இங்கே பார்த்தீங்கன்னா பிரான் சூக்னா. பிரான்னா லைஃப், சூக்னானா டு ட்ரை அப், காஞ்சி போகிறது. ஸோ உங்களோட லைஃப் ட்ரைஸ் அப், அதுதான் வந்து லிட்ரல் மீனிங் இங்கே. பட் ஆக்சுவல் மீனிங் என்னென்னா, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஏதோ திடீர்னு ஒரு பாம்போ இல்லை ஏதோ ஒரு பயப்படுற மாதிரி விஷயத்த பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், உங்கள் தொண்டை காஞ்சிரும். அப்போ அந்த சுச்சுவேஷன், உங்கள் தொண்டை காயிற சுச்சுவேஷன் நீங்கள் என்னன்னு சொல்வீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரீம் பயத்தில் இருக்கீங்க அப்படின்னு. ஸோ அது இதோட மீனிங் நம்ம என்ன எடுத்துக்கலாம், டு பி எக்ஸ்ட்ரீம்லி டெரிஃபைட் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கேர்ட். அப்போ தான் உங்களோட தொண்டை காஞ்சி போகும். ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, பிரான் சூக்னா அதோட மீனிங் டர் லக்னா. ஸோ நம்மளோட தொண்டை காயும் போது எப்படி இருக்கும்னா நமக்கு பயமாக இருக்கும். அதுதான் நம்ம இங்கே ஞாபகம் வச்சுக்கணும், டர் லக்னா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஹசி கேல் ஹோனா. ஹசி கேல்ன்றது என்னன்னா, இங்கே ஹசின்றது லாஃப்டர், அதாவது சிரிப்பு, அண்ட் கேல்ன்றது இங்கே பிளே. ஸோ ஹசி கேல்ன்றது லாஃப்டர் அண்ட் பிளே. ஸோ விளையாட்டுத்தனம் அப்படின்னு நம்ம இந்த மீனிங்கை எடுத்துக்கலாம். ஸோ விளையாட்டுத்தனம்ன்றது என்னன்னா, நம்ம சீரியஸாக இல்லாமல் ஒரு விஷயத்தில் இருந்தீங்கன்னா நம்ம நார்மலி என்ன சொல்லுவோம், விளையாட்டுத்தனமாக இருக்கீங்க. அப்படின்றது என்னன்னா, அந்த விஷயத்த, அந்த சுச்சுவேஷனை நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அதுக்காக தான் நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம் தமிழில் இல்லையா. அப்போது அது வந்து என்னன்னா சோட்டி மோட்டி பாத், அது வந்து ஒரு சின்ன விஷயம், அதனால தான் நம்ம வந்து அது விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிறோம். ஸோ இதோட லிட்ரல் மீனிங் என்னன்னா, சம்திங் லைக் லாஃப்டர் அண்ட் பிளே, பட் ஆக்சுவல் மீனிங் பார்த்தீங்கன்னா இங்கே டு பி வெரி ஸ்மால் ஆர் ஈஸி மேட்டர். ஓகே, ஸோ ஹசி கேல் ஹோனா அதோட மீனிங் என்ன, சோட்டி மோட்டி பாத், அதாவது ஒரு சின்ன விஷயம்.